Students, welcome to Zifto. Now we are going to discuss about the concept regarding the respiration. Okay, so already நம்ம வந்து respiration அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். Respiration அப்படின்னா breathing மட்டும் கிடையாது. So by taking the oxygen we will be breaking down the food particles and will be obtaining energy. ஸோ அதை தான் வந்து ரெஸ்பிரேஷன் சொன்னோம். இப்போ நீங்கள் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் ரெஸ்பிரேஷன் பற்றி அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஃபார் யுவர் எக்ஸாம். ஐ ஹேவ் சம்மரைஸ்ட் எவ்ரி திங் ஒன் பை ஒன். ஸோ அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் திஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் யூ கேன் கம் அண்ட் செக் இட் அவுட் இன் அவர் டெலிகிராம் சேனல். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட் கைஸ்? ஸோ குயிக்லி வில் கெட் ஸ்டார்டட் வித் தி கான்செப்ட். ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஸோ இன் கேஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஸோ வி காட் ATP, ரைட்? ஸோ இந்த ATP சிந்தசிஸ் வந்து நடந்தது இல்லையா? இந்த ATP சிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி செல். ஸோ எனர்ஜி தட் இஸ் ரிலீஸ்ட் டியூரிங் தி செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ATP சிந்தசிஸ். திஸ் ATP இஸ் யூஸ்ட் ஃபார் வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஸோ எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ATP தேவை. ATP தான் வந்து ஒரு எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? தட் யூ ஹவ் லேர்ன்ட் இன் யுவர் கிளாஸ் 9th, ரைட்? ஸோ இப்போ ATP என்ன ஆகுனா ஃபார் வென் யூ ஆர் கோயிங் to use this ATP, what happens? So it splits into ADP and one inorganic phosphate. So ATP வந்து ADP ஆவும் inorganic phosphate ஆவும் பிரிஞ்சிரும். ஸோ இங்கே ஒரு பாண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஹை எனர்ஜி பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் particular symbol indicate that there is a high energy bond. ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஹை எனர்ஜி கிடைக்கும். ஸோ எல்லா எண்டோதெர்மிக் ரியாக்ஷனையும் இந்த ஏடிபியை வச்சு தான் நம்ம பாடியில் வந்து பண்ண முடியும். ஓகேவா? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் தோஸ் ரியாக்ஷன்ஸ் which requires energy, right? So all the endothermic reactions in our body are carried out with the help of ATP. ஸோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது ரெஸ்பிரேஷன் அப்போ. ஸோ அது வந்து ஏடிபி சிந்தசிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஏடிபி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து தேவைன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜனுக்கும் என்ன வந்து ரிலேஷன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் த ரெஸ்பிரேஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ எந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணதோ சஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கணும். ஓகே, இட் ஹேஸ் டு take sufficient intake of oxygen. So aerobic respiration depend upon the oxygen and therefore these organisms has to ensure that sufficient intake of oxygen is available. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸில் எப்படி இருக்குது, அனிமல்ஸில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணும் ஆர்கானிசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியண்ட்டாக வந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்துருக்கணும். ஓகே, now we will be seeing this for plants, then we will be seeing for animals. அதோட முடிச்சிட வேண்டியதான் இந்த ரெஸ்பிரேஷன் டாப்பிக்கே. ஆல்ரெடி நியூட்ரிஷன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்கிரேஷன், இந்த சாப்டரே முடிஞ்சிச்சு. மொத்தமாகவே இந்த 4 சிஸ்டமையும் டிஸ்கஸ் பண்ணிட்டுனா இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸ்டேட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, பட் கொஞ்சம் லென்த்தியான சாப்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ வீடியோ லெக்சர்ஸும் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் பிகாஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஆல் தி பாயிண்ட்ஸ் இன் டீட்டெயில். ஓகே, ஸோ டூ ஃபாலோ ஒன் பை ஒன். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து முடிங்க, ரஷ் பண்ண வேணாம். ஓகேவா? ஒரே நாளில் எல்லா வீடியோஸும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே பாருங்கள். டேக் 1 week அண்ட் கம்ப்ளீட் 2 videos one day. ஓகேவா? that will be more helpful for you. Okay, so do not rush up because you will forget all the concepts. So as soon as you complete 1 video, so take the notebook and revise everything. So if you are looking for this note, you can take it out in our Telegram channel. Okay, you can take it out in our Telegram channel. It is available. I have given the link of the Telegram channel down in the description box, right? Next, இப்போ பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டொமேட்டா வழியாக நடக்குதுன்னு பார்த்தோம். ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது டைனி pores which is present on the surface of the leaf. So stomata is the tiny pore that is present on the surface of the leaf. So அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுது? ஸோ உள்ளே போகுது, வெளியே வருது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் நடக்குது. இந்த ஸ்டொமேட்டாலேருந்து எங்கே போகும்னா இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸுக்கு போகும். யூ ஹாவ் சீன் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி லீஃப். ஐ ஹோப் யூ கேன் ரீகலெக்ட் தி கிராஸ் செக்ஷன். பாருங்களேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபோட கிராஸ் செக்ஷன். இதில் நிறைய ஏர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஸ்டொமேட்டோ வந்து வழியாக வந்த கேஸஸ் எல்லாமே இங்கே தான் ஆக்குபை பண்ணும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டிஃப்யூஸ் ஆகும். ஸோ செல்ஸ் ஆர் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி
oxygen and carbon dioxide. Okay, because of the presence of this intercellular spaces. Interschool என்னது ரெண்டு ஸ்கூலுக்கு நடுவுல, இன்டர்செல்லுலர்னா ரெண்டு செல்லுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் இன்டர்செல்லுலர் ஏர் ஸ்பேசஸ்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸோ செல்ஸ் ஆர் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி கேஸஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, ஸோ பை டிஃப்யூஷனால தான் என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். டிஃப்யூஷன் என்னது, ஃப்ரம் higher concentration to lower concentration, movement of gases from higher concentration to lower concentration. So oxygen வந்து பார்த்தீங்கன்னா you know very well that during photosynthesis oxygen is released, but respiration அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஸோ பிளான்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஆனால் எப்போ எடுத்துக்குங்கிறத கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்காது, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ ஃபோட்டோசிந்தசிஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ வென் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ், யூ நோ வாட் வில் ஹேப்பன். ஸோ வென் எவர் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இட் ரிலீஸ் தி carbon dioxide. Okay, along with the energy the plant will also release carbon dioxide and they will take oxygen. இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளான்ட் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரெஸ்பிரேஷன் பண்ணுது, அதுக்கும் எனர்ஜி தேவை இல்லையா. ஸோ இட் வில் டூ ரெஸ்பிரேஷன் and it will release carbon dioxide and water and it will take oxygen. As it is aerobic respiration, it will take oxygen from the environment and it will form what, carbon dioxide and water that will come out of the cell. Okay, so that's what they have given here. So the direction of the diffusion, it depends upon the environmental condition and requirement of the plant. Plant photosynthesis பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், உள்ளே போகும். சப்போஸ் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடணும். ஓகே, ஆக்சிஜன் தான் உள்ளே போகணும் ரெஸ்பிரேஷன் அப்போ. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் தேர் ட்ரெயின். ஸோ டைரக்ஷன் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து எப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கண்டிஷனையும் ஸோ பிளான்ட்டோட ரெக்வயர்மெண்ட்டையும் பொறுத்து தான் சொல்கிறாங்க. ஸோ நைட் டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்காது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கும். டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ அதனால தேர் வில் பி நோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ். ஆக்சிஜன் ரிலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கும் டியூரிங் டே டைம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தி பிளான்ட்ஸில் நடந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இருந்த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நவ் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ்னு நம்மளுக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. ஒன்று டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம், இன்னொன்று அக்வாட்டிக் ஆர்கானிசம். அக்வாட்டிக்னா என்னது, ஆஸ் தி நேம் சஜஸ்ட் தே ஆர் லிவிங் இன் வாட்டர் இல்லையா. டெரஸ்ட்ரியல்னா லேண்டில் வரக்கூடிய அனிமல்ஸ். ஓகே, ஸோ அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வச்சுருக்கு. ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் என்ன பண்ணுன்னா, ஸோ தே வில் பி யூசிங் தி ஆக்சிஜன் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். ஸோ டேரெக்டாக அட்மாஸ்பியரில் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும். ஆனால் அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம், ஸோ அதால் லேண்டில் கூட சர்வை பண்ண முடியும். ஸோ ஃபிஷ் அதனால தான் தண்ணிலேருந்து வெளியே போட்ட உடனே செத்து போயிடுது. ஏன்னா ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதால் ப்ரீத் பண்ண முடியாது. டிசால்வ்டு ஆக்சிஜனை மட்டும்தான் அதனால எடுத்துக்க முடியும். ஓகே, அக்வாட்டிக் அனிமல்ஸ் கேன் ஒன்லி யூஸ் தி ஆக்சிஜன் விச் இஸ் dissolved form. Okay, so the dissolved oxygen வந்து பார்த்தீங்கன்னா relatively வந்து லோவாக தான் இருக்குது compared to the oxygen which is present in the air. The dissolved oxygen content is less in the water. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இப்போ கொடுத்துருக்க டைமில் இப்போ ஒரு 5 minutes பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எத்தனை டைம் ப்ரீத் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபிஷ் எவ்வளோ டைம் ப்ரீத் பண்ணுதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யார் அதிகமாக வந்து ப்ரீத் பண்ணியிருப்பான்னா ஃபிஷ்ஷு தான். ஓகே, ஏன்னா வந்து ஆக்சிஜன் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ கம்பேர்ட் டு அட்மாஸ்பியர் ஓகே வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்லி லோவாக தான் இருக்குது. ஸோ ப்ரீத்திங் ரேட் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபிஷ் என்ன பண்ணுன்னா வாட்டரை மவுத்து வழியாக எடுத்துக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை கில்ஸுக்கு அனுப்பிவிட்ரும். ஸோ கில்ஸ்லேருந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன் பிளட்டுக்கு போயிடும். ஓகேவா. அந்த பிளட்லேருந்து எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ரீச் ஆகிடும். ஓகேவா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் நடக்குது. திஸ் கொஸ்டின் ஹேஸ் பின் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்ட் இன் 1 mark question. ஸோ வை டூ aquatic animals have more breathing rate? So that you should explain, because the dissolved oxygen amount is fairly low in water. So that is the reason they are going to increase their
breathing rate. Okay, so terrestrial organism வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சிஜன் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் இருக்குது. ஸோ அந்த லங்ஸில் தான் நம்மளுக்கு கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ லங்ஸில் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் ஓவர். ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் டு இன்க்ரீசஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா, ஓகே, விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் தி ஆக்சிஜன் ரிச் அட்மாஸ்பியர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஆர்கன்ஸ்க்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்குதோ அதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கணும் ஃபார் மோர் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அலீவியோலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ தட் ஐ வில் பி டிஸ்கஸிங். ஸோ அதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தின்னாக டெலிகேட்டாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக நடக்கும் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ரொம்ப திக்காக இருக்குன்னா கேஸஸ் வந்து பாஸ் பண்ணி போகிறது கஷ்டம் இல்லையா? ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும்பொழுது டெலிகேட்டாக ஃபைனாக இருக்கும்போது ஈஸியாக கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ அதான் சொல்ல வராங்க, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கணும் ஃபார் மோர் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இட் ஹேஸ் டு பி thin, fine and delicate for easy gaseous exchange. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட லங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன். ஸோ இன் காக்ரோச் வந்து பார்த்திங்கன்னா they have something like a tubular system is seen. Okay, so just refer all these things in your internet, okay, so that you get some idea regarding different organs that is used for gaseous exchange in different animals, right? Next, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கன் வந்து ப்ரொடெக்ட் ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, பாடி உள்ளே இருக்குது இல்லையா? ஸோ we are going to keep it more protected within the ribs. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கனெக்டட் ஆகிருக்கணும், அப்படியே உள்ளே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. by wind pipe it is connected to the nose, okay, for the transmission of gases, right? ஸோ அது மட்டும் இல்லாமல் மெக்கானிசம்ஸ் இருக்குது, நிறையா மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இன்ஹலேஷன் அப்பையும் எக்ஸ்ஹலேஷன் அப்பையும் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மெக்கானிசம்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஏர் வந்து உள்ளேயும் வர முடியும், வெளியேயும் போக முடியும். ஸோ இந்த ஆர்கனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் டு பி கனெக்டட் டு தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இன் அ சிமிலர் வே how lung is connected to the external environment through nose, all these organ which is involved in the gaseous exchange has to be connected to the external environment and it also has to be protected inside the body. Okay, next human respiratory system பார்க்கலாம். human respiratory system ஓட பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி human respiratory system as I have already told you. ஸோ நோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நோஸ்க்கு வெளியே தெரியக்கூடிய ரெண்டு ஓட்டையை தான் நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து உள்ளே போகும். ஓகேவா? ஸோ ஏர் வந்து எங்கே போகுதுன்னா நேசல் பேசேஜ் உள்ளே போகுது. ஸோ நேசல் பேசேஜ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இட் ரீச்சஸ் ஃபேரின்ஸ் as I already told you during nutrition topic. ஸோ ஃபுட் பைப், விண்ட் பைப் ரெண்டுத்துக்குமே காமன் பேசேஜ் தான் ஃபேரின்ஸ். ஓகே, ஃபேரின்ஸ் இஸ் தி காமன் பேசேஜ் ஃபார் போத் விண்ட் பைப் அண்ட் ஃபுட் பைப். ஓகேவா? நேசல் கேவிட்டி, ஓரல் கேவிட்டி ரெண்டுமே வந்து ஃபேரின்ஸ்க்கு தான் ஓப்பன் பண்ணும். ஸோ ஃபேரின்ஸ்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பைப் போயிடும், விண்டு வந்து விண்ட் பைப் போயிடும். ஸோ அங்கே ஒரு எபிக்ளாட்டிஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். கரெக்டாக ஃபுட்டை தட்டி என்ன பண்ணணும்னா ஃபுட் பைப்புக்குள்ளே விடும். ஸோ நீங்கள் பேசிக்கிட்டே சாப்பிட்டா தான் ஃபுட்டு வந்து தடுமாறி போய் விண்ட் பைப்பில் போயிடுது. ஓகேவா? அதனால் சாப்பிடும்போது பேசக்கூடாது. ஓகேவா? ஸோ நவ் ஃபேரின்ஸ்லேருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட் கோஸ் டு ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் பைப் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் யூ ஹேவ் திஸ் லாரிங்ஸ், தட் லாரிங்ஸ் இஸ் யுவர் வாய்ஸ் பாக்ஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் protruded in case of adult men, right? Next, ஸோ எங்கேருந்து எங்கே போச்சு? ஸோ நேசல் பேசேஜ்லேருந்து ஃபேரின்ஸ்லேருந்து ட்ரக்கியா தான்ப்பா விண்ட் பைப். ஸோ விண்ட் பைப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிரிஞ்சிருது, நிறைய பிரான்ச்சஸாக பிரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் பிராங்கைன்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பக்கமும் பிராங்கை இருக்கும், இந்த பக்கமும் பிராங்கை இருக்கும். பிராங்கை வந்து இன்னும் ஃபர்தராக டிவைட் ஆகும், பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஃபர்தராக டிவைட் ஆகிறத பிராங்கியோல்ஸ் சொல்கிறோம். யூ கேன் சி. ஸோ இந்த பிரின்சிபல் டிவிஷனை வந்து பிராங்கைன்னு சொல்கிறது, அதுவும் இன்னும் நிறைய டிவைட் ஆகிறது தான் பிரான்ச்சோல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா at the ending, towards the ending you have this balloon like structure which is known as alveoli. ஓகேவா? அங்கே தான் gaseous exchange வந்து நடக்க போகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டு பிளட்லேருந்து என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கும். ஸோ மற்ற எல்லா பார்ட்ஸும் ஜஸ்ட் வந்து கண்டக்ட் மட்டும்தான் பண்ணும், எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த alveoli மட்டும்தான் பண்ணும். ஸோ
ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நேசல் பேசேஜ்லேருந்து ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ் டு ட்ரக்கியா, ட்ரக்கியா டு பிராங்கை, பிராங்கை டு பிராங்கியோல்ஸ் அண்ட் தென் டு அலிவியோலை. அலிவியோலை தான் என்ன பண்ணுன்னா பிளட்டு கூட அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஆக்சிஜன் அப்படியே பிளட்டுக்கு கொடுத்துட்டு அது என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வாங்கிட்டு மறுபடியும் வந்து இந்த அலிவியோலேருந்து பிராங்கியோல்ஸ், பிராங்கியோல்ஸ்லேருந்து பிராங்கை, பிராங்கைலேருந்து ட்ரக்கியா, ட்ரக்கியாலேருந்து ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ் டு nasal passage. Okay guys, I hope you understood this topic, right? These are the parts of human respiratory system. So we have nostrils and you have passage. Okay, the nasal passage. So அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அது இப்போ நீங்கள் மூக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் சால்ட் வருது இல்லையா? ஸோ அதுதான் மியூக்கஸ். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஏரை வந்து மாய்ஸ்டன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஏரை மாய்ஸ்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நோஸில் வந்து ஹேர் இருக்குது இல்லையா? ஸோ அது என்ன பண்ணுன்னா ஏரை வந்து ஃபில்டர் பண்ணும். தட் இஸ் தி ரோல் ஆஃப் தி fine hairs which you have in the nasal passage. Okay, next. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் த்ரோட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர் தெரியும். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் தட் வாய்ஸ் பாக்ஸ் யூ ஆல்சோ ஹேவ் ரிங்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கியா வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கிறது. ட்ரக்கியா வந்து கொலாப்ஸ் ஆகாமல் பார்க்கறதுக்கு தான் அந்த ரிங்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ் வந்து இருக்குது. ஷீ ஷேப்பில் இருக்கும் அது. ஓகேவா? ஸோ ரிங்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ் ஆர் present in the throat which ensure that air passage is not collapsed. Okay, so I already told you the parts of human respiratory system. So it starts from nostrils to nasal cavity, then pharynx, then trachea, bronchi, bronchioles, alveoli. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா from alveoli oxygen will be delivered to blood vessels. Okay, so then from blood vessels, okay, so which has the blood, it will deliver to the tissues. Okay, the only exchange part வந்து பார்த்தீங்கன்னா alveoli தான். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் பார்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி நம்ம இன்ஹலேஷன் பண்ணுறோம், எப்படி எக்ஸ்ஹலேஷன் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அலிவியோங்கிறது ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, இன்ஹலேஷன் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டயாஃப்ரம். See this diaphragm guys. ஸோ திஸ் இஸ் டயாஃப்ரம் இல்லையா? ஸோ இந்த டயாஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கையை வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ கேஸை வந்து ஃபோர்ஸாக உள்ளே எடுத்து பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. அப்படியே உள்ளே எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா என்ன ஆகுது? ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஸோ ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும். ஸோ ரிப்ஸ் வந்து மேலே வரும் இல்லையா? ஸோ த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நல்லா நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் the rib muscles will contract and the rib will elevate. Okay, and diaphragm will also contract. இந்த மசில்ஸ் எல்லாம் ஏன் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அப்பதான் லங்ஸுக்கு வந்து என்ன நடக்குன்னா நிறைய வால்யூம் கிடைக்கும். ஸோ thoracic வால்யூம் ஓகேவா வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த வால்யூம் ஆஃப் தி லங்ஸ்னு சொல்லலாம் இன் லேமன் டர்ம்ஸ். ஓகே, ஸோ ப்ரெஷர் அப்போ என்ன நடக்கும்னா குறைஞ்சிடும் இல்லையா? ஸோ இப்போ நீங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ பலூன். ஸோ பலூனில் வந்து நீங்கள் வந்து வால்யூம் கம்மி பண்ண என்ன ஆகும்? ஸோ ஒரு பலூனை ஊதி வச்சுருக்கீங்க, நீங்கள் அப்படியே வந்து வச்சு அழுத்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது? அதிகமாகுது. அதனால வெடிச்சு போயிடுது. ஸோ வால்யூம் கம்மியாக ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஆனால் இன்ஹலேஷன் அப்போ என்ன நடக்குது? வால்யூம் வந்து அதிகமாக தான் ஆகுது. ஸோ டயாஃப்ரமும் கான்ட்ராக்ட் ஆகுது, ரிப் மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும்? நிறைய வால்யூம் இருக்கும். லங்ஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நிறைய வால்யூம் இருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. ஸோ வெளியே இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட ஸோ உள்ள லங்ஸ் உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் கம்மியாகிறதுனால ஸோ ஏர் வில் மூவ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து உள்ள ஓடியாந்துருது லங்ஸுக்கு. இப்போ டியூரிங் எக்ஸலேஷன் என்ன நடக்கும்னா அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ். டயாஃப்ரம் மறுபடியும் அதோட பொசிஷனுக்கே போயிடும். அதுக்கப்புறம் ரிப் மசில்ஸும் அதோட பொசிஷனுக்கே போயிடும் ரிலாக்ஸ் ஆகிட்டு. ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஸோ முன்னாடி இருந்தது இப்போ நீங்கள் வந்து நீங்களே வந்து எக்ஸ்ஹேல் பண்ணும்போது பார்க்கலாம். மூச்சு விடும்போது என்ன நடக்குது? ஸோ நீங்களே வந்து உங்களோட செஸ்ட்டில் கை வச்சு பாருங்களேன். ஸோ மூச்சு விடும்போது என்ன நடக்குது? நல்லா உள்ளே இழுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ வந்து வால்யூம் வந்து குறைஞ்சிடும். ஸோ வால்யூம் குறையும் பொழுது ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்? இப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை விட லங்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ ஏர் வில் மூவ் ஃப்ரம் ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ்லேருந்து ஏர் வந்து எங்கே போயிடும்? வெளியே போயிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஏரை வந்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். ஸோ டயாஃப்ரமும் ரிப் மசில்ஸ் தான் மெயினாக வந்து இந்த ப்ராசஸை வந்து என்ன பண்ணுது? மீடியேட் பண்ணுறது. ஓகேவா? ரெசிடியூவல் வால்யூம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ ரெசிடியூவல் வால்யூம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்து இழுத்து மூச்சை வந்து வெளியே விட்டாலும் சம் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து லங்ஸ்குள்ளே இருக்கும். இல்லைனா வந்து லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ அலிவியெல்லாம் கொலாப்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சம் அமௌண்ட் ஆஃப் ஏர் வில் பி ஆல்வேஸ் லெஃப்ட் இன்சைட் அவர் பாடி, inside our lungs. That is known as your residual volume. Okay, so residue, okay, something is present, remaining. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா
It is responsible to prevent the collapse of alveoli. Okay. So it is going to maintain that sufficient time for oxygen absorption and carbon dioxide release. Okay guys, then அதுக்கப்புறம் ஸோ பாடி சைஸ் வந்து பெருசாக என்ன பண்ண முடியாது, வெறும் டிஃப்யூஷன் வழியாக மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ லங்ஸிலிருந்து டிஃப்யூஷன் வழியாக ஆக்சிஜன் வந்து டோஸ்க்கு போகணும். ஓகேவா, அதாவது உங்களோட கால் விரலுக்கு போகணும். லங்ஸ்லேருந்து கால் விரலுக்கு வந்து டிஃப்யூஷன் வழியாக போகணும்னா 3 வருஷம் ஆகுமா. ஸோ அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் சர்வையே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதுக்கு தான் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அதனால தான் பிளட் வந்து ரெட் கலரில் இருக்குன்னு சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்க. இந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிவிட்டு எல்லா டிஷ்யூஸ்க்கும் போய் டெலிவர் பண்ணும். ஓகேவா, ஸோ திஸ் ஹீமோக்ளோபின் இஸ் present in the RBC. This RBC is present in our blood. So why we are using this mechanism for transportation of gases? Because diffusion is not sufficient. So diffusion வழியா நடந்தா diffusion வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவாக தான் diffusion நடக்கும். ஓகேவா, ஸோ diffusion வழியாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டீங்க. ஆக்சிஜன் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை தி ஹீமோக்ளோபின் ஒன்லி. ஓகே, சம் அமௌண்ட் இஸ் ஆல்சோ டிசால்வ்ட் இன் பிளட் தட் வில் பி டிஸ்கஸிங் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறவளுக்கு நீங்கள் கிளாஸ் 11th படிப்பீங்க. As of now just limit yourself to this points which I am saying here. Okay, next carbon dioxide வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல ரொம்ப soluble. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து dissolved formல plasmaல வந்து பாத்தீங்கன்னா it will be there. Okay, it will be transported as dissolved form. Okay, it will be present in the plasma as bicarbonate. Bicarbonate வந்து பாத்தீங்கன்னா majority of the carbon dioxide வந்து transport ஆகுது. Okay, so I already told you, so this smoking is injurious to health because smoking பண்ணும்போது என்ன நடக்கும்னா alveolar wall வந்து டேமேஜ் ஆயிடும். அதனால gaseous exchange எல்லாம் ப்ராப்ளம் வந்து so it even leads to death. Okay, so smoking is highly injurious to health. Okay, so alveolar surface பாருங்க, alveolar surface வந்து பாத்தீங்கன்னா நீங்க அல்வி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா it will be about 80 meter square area. Okay guys, next so diffusion வழியா வந்து ரெஸ்பிரேஷன் வந்து இந்த ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா 3 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ தீஸ் ஆர் தி பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ உங்களுக்கு ஒரு குயிக் ரீகேப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்னொரு டைம் ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ வச்சு பாருங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோவாகவே பண்ணுங்கள், ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த சாப்டர் கொஞ்சம் லென்த்தி சாப்டர் தான் பிகாஸ் திஸ் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் ஆல் யுவர் சாப்டர்ஸ் இன் கிளாஸ் 11th and 12th. ஓகே, ஸோ தட் ஐம் கோயிங் வெரி ஸ்லோலி அண்ட் ரிப்பீட்டிங் ஆல் தி பாயிண்ட்ஸ். ஓகேவா, அது வழியே இல்லை, கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் லெக்சர். ஸோ ஒரு நாளைக்கு 1-2 பார்த்தாலே நீங்கள் வந்து ஒரு 7 daysல இந்த என்டையர் சாப்டரையும் முடிச்சுட்டு நல்லா ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு சாப்டர் மட்டும் தான் பயாலஜியில் கொஞ்சம் பெரிய சாப்டர், மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர்ஸ் தான். குயிக்காக நீங்கள் வந்து ஒரு டைம் வீடியோஸ் பார்த்தாலே முடிச்சிடலாம். இது மட்டும் கொஞ்சம் லென்த்தி சாப்டர். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ். அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேவா, இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பயாலஜியில் ஒரு 70% முடிச்ச மாதிரி. Okay guys, so do spread the message to your friends also. So we want your most support, right guys? And then if you are looking for any personal tuition or special coaching classes, you can contact us through the email ID and also through the WhatsApp group which we have given in the description box. Okay, our administrative team will help you to get enrolled in our classes, right guys? So if you have any doubts, you can contact me through WhatsApp group. Okay, I have given the link of the WhatsApp group down in the description box, right guys? And do give your feedbacks in the comment section. We'll be very happy to receive it from you. Yes, agreed? Okay guys, bye bye, we'll meet you in the next class. Until then, stay tuned. As guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Ariyalur. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score. And I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.